திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரால் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், பிறந்த குழந்தைகளுக்கு அரிச பேர் சுட்ட, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகக்கூடிய டெலிகிராம் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்க, இன்றைக்கி நேயர் வாடிக்கையாளர் விருப்பமாக அவர் கேட்ட பெயருக்கான ஆதிக்கான 15 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 2வது பாயிண்ட்டு, பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும். 3வது பாயிண்ட்டு, தாய்மாமா உறவு பகையாகும், அல்லனா தாய்மாமா மேலே வெறுப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். 4வது பாயிண்ட்டு, யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்பாமை பிரச்சனை உண்டு. 5வது பாயிண்ட்டு, சாப்பிட்ட சாப்பாடு புளித்த ஏப்பம், அசிடிட்டி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். 6வது பாயிண்ட்டு, ஒன்று உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இடையில் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்குள்ளே உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 7வது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாகவே இருக்குங்க. 8வது பாயிண்ட்டு, அப்பாவுடன் பகைகள், அப்பா மேலே வெறுப்புகள் ஏற்படும், அல்லது இளம் வயதிலேயே அப்பாவை பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. 9வது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா ஒன்று கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பார், அப்படி இல்லைன்னா ஒரு அதிகார பதவியில் இருப்பார், ஒரு சுயதொழில் பண்ணாலும் அவர் ஒரு அதிகாரியாக தான் இருப்பார், ஒரு முதலாளியாக தான் இருப்பார். 11வது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவுக்கெலாம் சரியாக தீர்த்தரப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார். இதன் விளைவாக ஒரு குழந்தை உங்களுக்கு அபார்ஷனோ இல்லை இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 12வது பாயிண்ட்டு, தலையில் அடிபடுங்க அல்லது வெட்டுக்காய தையல் போடக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். 13வது பாயிண்ட்டு, தனக்கு வர வேண்டிய லாபம், நியாயமான லாபம், தனக்கு வர வேண்டிய நியாயமான ப்ரமோஷனை போராடி பெறக்கூடிய நிலைமை உங்களுக்கு உண்டு. 14வது பாயிண்ட்டு, நல்ல கௌரவமான வேலை, கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க. 15வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் தாங்க. இத்துடன் ஆதி என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன். நான் உங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக ஒரு துல்லியமாக சொல்ல அப்படிங்கிறத ஒரு தடவை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க அன்பர்களே. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.